ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேரசன். போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயினையும் ஹீரோவோட 7வது லைஃப்ல ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான். அவனை பழிவாகிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டு வேணும்னா அவன்கிட்ட மாட்டியிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோட 8வது சான்ஸ் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுடுங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ என்ன பண்றான், வில்லன் எப்படியே நம்ம பிளான்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மரண தேவதை முன்னாடியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இனிமே யாருக்கு பயப்படுறதா இல்ல, அவனை எப்படி நான் பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சீக்கிரமா என்ன சொல்லுங்க, நான் அடுத்த லைஃப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மரண தேவதை சொல்றாங்க. அதுக்கு அவர் இருந்துட்டு என்ன சொல்றான்னா, டே எப்பயும் நீ நினைக்கிற மாதிரி மட்டுமே நடக்க நினைக்காத, அது மட்டும் இல்லாம ரூல் சொல்லியிருக்கான ஞாபகம் இருக்கா, எவனையாச்சும் நீ கொலை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நான் வந்து தடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் துப்பாக்கி எடுத்து கரெக்டா நம்ம ஹீரோ நெத்திக்கு நேரம் வச்சுக்கிட்டு கிளம்பு காத்து வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெத்தியை பார்த்து கரெக்டா சொல்றாங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோ வேற ஒருத்தர் உடம்புக்குள்ள வந்துட்டான். அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ யாரையோ துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவன் பாட்டுக்கு எதுக்காக துரத்துறான்னு அவனுக்கும் தெரியல. ஏன்னா இப்பதான் உடம்புக்குள்ள வந்திருக்கா, இன்னும் ஞாபக சக்தி எதுவுமே அவனுக்கு வரல. நம்ம ஹீரோ ஒருத்தனை துரத்திக்கிட்டு இருக்கான் இல்லைங்க, அவன் ஓடுறதுக்கு வழி இல்லாம ஒரு இடத்துல போய் நின்னுட்டு நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்றான், டே என்னடா ஓவரா துரத்திக்கிட்டே இருக்க, போலீஸ்னா பெரிய இவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ அப்பதாங்க நினைக்கிறான், நம்ம இப்ப போலீஸ் உடம்புக்குள்ள வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு என்ன சொல்றான்னா, இரா உன்னை ஒரே குத்து குத்தி குடல உருவி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு சரி அப்படியா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறாங்க பயந்துகிட்டு. இவனு வந்துட்டு நம்ம ஹீரோவை சரி நீ எந்த ஜில்லாவுக்கு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோ ஒருத்தன் துரத்திக்கிட்டு வராங்க, அவனை ஒருத்தன் அடிச்சு பறக்க விடுறான். யாருன்னு பாத்தீங்கன்னா இவனும் ஒரு போலீஸ் தான், நம்ம ஹீரோ கூட தான் வேலை செய்யறான் இவனும். நம்ம ஹீரோ ஒருத்தர் துரத்திட்டு வந்தாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணி கார்ல ஏத்துறானுங்க. ஏத்திட்டு இந்த பையன் என்ன சொல்றானா, நம்ம ஹீரோவை பார்த்து கூட இருக்கிறவங்க நீ காப்பாற்ற வேண்டாம், அதுக்குன்ட்டு நீ உன்னையாச்சும் நீ காப்பாத்திக்கோ, திருடன் துரத்துறான்னு ஓடுறே அசிங்கமா இல்ல போலீஸா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி சொல்ல, நம்ம ஹீரோவும் பேக்கு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்புறம் இந்த பையன் இருந்துட்டு திட்டி முடிச்சுட்டு சரி வா காருக்குள்ள ஏறு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு அவனும் போய் காருக்குள்ள ஏறான். நம்ம ஹீரோவும் கார்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் இந்த டைமண்ட் மாதிரி ஒன்னு வருங்க, ஞாபக சக்தி திறமை கலந்ததெல்லாம் கரெக்டா வந்து நம்ம ஹீரோட மண்டைக்குள்ளே பூந்துக்குது. நம்ம ஹீரோ இப்போ ஒருத்த உடம்புக்குள்ள இருக்காங்க, அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன். சின்ன வயசுல அவங்க அப்பா இருந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை தடுக்க போயிட்டு அவர் இறந்துட்டாரு. என்ன முடிவு பண்றான்னா, அவங்க அப்பா மாதிரி இவனும் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு பாஸ் ஆயிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட இவன் போலீஸ் ஆயிட்டான்னு சொல்ல உடனே அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறமா அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு சத்தியம் வாங்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பிரச்சனையானாலும் நீ எந்த வம்புக்கும் யார்ட்டையும் போகக்கூடாது, அப்பதான் நீ உங்க அப்பா மாதிரி சாகாம உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அன்னையிலிருந்து இவன் யாரு கூடயும் வம்புலுக்கவே மாட்டான், ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் ஒதுங்கி போயிருவான். கூட வேலை செய்யற போலீஸ்காரங்க இவனை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அம்மாவும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம வில்லன் கார்ல வேகமா போறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கூட ஒரு பையன் இருப்பாங்க, அவன் வந்துட்டு நம்ம வில்லனை தடுக்கிறாங்க. அதுக்கு வில்லன் வந்துட்டு அந்த பையனை போட்டு பலார் பலார்னு அடிக்க, இவன் போய் அதை கூட தடுக்காம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவனோட எல்லா ஞாபகமும் நம்ம ஹீரோவோட மண்டைக்குள்ள வந்துருச்சுங்க. இப்ப ஹீரோ அப்புறமா தான் நினைக்கிறான், அதனாலதான் அந்த பையன் நம்ம மேல கோவத்துல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கமா திரும்பி பார்க்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் கத்தியை வச்சு இன்னொருத்தனை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கத்தியை வச்சு ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப்ல ஜெயில் கைதியா இருந்தாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் இருந்துட்டு பணத்துக்காக கடைசியா அவனை கொலை பண்ணிட்டாங்க. அவன் தாங்க இது. நம்ம ஹீரோவனை பார்த்தோன்னா மாட்டினியாடா பம்பர கட்ட மண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவன் பக்கத்துல போறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் பேரை சொல்லி கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, மடையா இது என்ன உன் ஃபேவரட் கத்தியா, இந்த கத்தியை வச்சு தான் எல்லாத்தையும் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க, இவன் இருந்துட்டு நம்ம ஹீரோ பத்தி என்ன சொல்றேன்னா, டே நீ யாரா கோமாளி, என்னை பார்த்தா உனக்கு விளையாட்டு கட்டுற மாதிரி இருக்கா, ஒரு குத்து குத்துனா செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி சொல்ல, நம்ம ஹீரோ அதுக்கு உடனே என்ன சொல்றான்னா, ஏற்கனவே நீ ஒரு டைம் குத்தி தான் நான் செத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஜெயில் கேதியா ஒரு லைஃப்ல இருந்தாங்க, அவன் பேரை சொல்லிட்டு அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க, அதுக்கு இவன் இருந்துட்டு அவனா நான் இதே கத்தியை வச்சுதான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்ல, நம்ம ஹீரோ அதுக்கு உடனே வந்துட்டு தவளை தான் வாயால தான்டா கெடுது அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்றான். நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு புரியாம இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எல்லாம் இவன் பேசுறத கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க சுத்தி நிக்கிறவனுங்க எல்லாம். அப்புறம் இவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க, என்னடா நம்ம வாயிலிருந்து உண்மையை அற வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கத்தியில குத்துறதுக்கு போறான். ஹீரோ இருந்து அசால்ட்டா தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சுட்டு இவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. அப்புறம் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு எல்லாம் கை தட்டுறானுங்க. ஹீரோ கூட ஒருத்த வேலை செஞ்சாலங்க, அவனே ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அவனை அடிச்சு துவம்சம் பண்ணாலங்க, அதை சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் எடுத்து நெட்ல போட்டு விட்டானுங்க. அது சரியான வீஸ் போயிருச்சுங்க. அப்புறம் நம்ம
ஹீரோ வேலை செய்யறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூட எல்லாரும் இந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இருக்காங்க இவன் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஹெட். கூப்பிட்டு எல்லாரும் இந்த வீடியோ காட்டுறானுங்க. இவர் வந்துட்டு நம்பவே மாட்டாங்க, என்ன இவனா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சுங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனே நம்பறான், ஐயோ இவன் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போலீஸ்காரர் வந்துட்டு எங்கடா அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்க, ஹீரோ அவங்க கூட ஒரு பையன் இருந்தானுங்க. இவங்க 2 பேரும் கார்ல ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட போன சான்ஸ்ல வில்ல வந்து நம்ம ஹீரோவை கொன்னாலங்க அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கானுங்க. ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இருடா எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உன்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு வேகமா போறாங்க அந்த இடத்துக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம வில்ல இருக்காங்க நம்ம ஹீரோவை கொன்னால அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வில்லன்ட்ட வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்துட்டு, சார் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன்ட்ட சொல்ல, வில்லனுக்கு உடனே ஒரு செமையான ஐடியா தோணுதுங்க. உடனே இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் வெளியே சாப்பிட போக கூடாது, நான் ஒரு புது இடம் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த இடத்துல செம்மையா இருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. இந்த பொண்ணு உடனே வில்லன் எதுக்கு கூப்பிடுறானே தெரியாம சிரிச்சுக்கிட்டே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருதுங்க. அந்த வில்லன் என்ன நினைச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு போறானா, நம்ம ஹீரோ இப்பதான் அங்க போட்டு கரகரன்னு அழுத்து கொண்டிருக்கான், அது மட்டும் இவனுக்கு பத்தல போலங்க. பொண்ணையும் கூப்பிட்டு போய் அறுத்து கொலை பண்றதுக்காக தான் கூட்டிட்டு போறான். என்ன ஒரு வில்லத்தனமான யோசனை பாத்தீங்களா அவனுக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வில்ல அவனை கொன்னா இல்லைங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ கூட வந்தாலங்க அந்த பையன் வந்துட்டு எல்லா இடத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல அந்த ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு, அங்க திறந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட பென் இருக்குங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து வச்சுட்டு போயிருப்போம்ல, அந்த பென்னு அந்த மெமரி கார்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதெல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டான். வந்து பார்த்துட்டு நான் இப்பயே போய் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க வெளியே. பையன் வெளியே கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, வில்ல இருந்துட்டு நம்ம ஹீரோவை கொலை பண்ண வீடியோ இருக்கு, அதை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பென்டிரைவ்ல ஏத்திக்கிட்டு அந்த வீடியோவை கம்ப்யூட்டர்ல இருந்து அழிச்சிடறான். ஹீரோ கூட ஒரு பையன் வந்தாங்க, அவன் வந்துட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோ பண்றதெல்லாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய பேர் செத்துருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாட்டுக்கு வெளியே கிளம்பிட்டாங்க. ஹீரோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு உயர் அதிகாரி மாதிரி இருப்பாங்க. அவன் இருந்துட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேஞ்ச் தெரியுது, நீ முன்ன மாதிரி இல்லையே, கொஞ்சம் மாறிட்ட, யாரும் கண்டுபிடிக்கலன்னு பாத்தியா, எனக்கு தெரியும்டா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்ல, ஹீரோ உடனே ஷாக் ஆயிட்டுங்க, எப்படி அவன் கண்டுபிடிச்சான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. உயர் அதிகாரிகள்லாம் இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்பதான்டா ஒரு முழு போலீஸ்காரனா மாதிரி இருக்க, இதுதான் நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்பதாங்க ரிலாக்ஸ் ஆகுறான், அப்பாடா இதுதானா, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம வில்ல வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு கரெக்டா கார்ல வர்றாங்க. நம்ம ஹீரோ கரெக்டா கார் நிறுத்திட்டு அந்த வில்லன்ட்ட போய் பேசுறாங்க. ஏகம் கம்பெனியோட ஓனர் தானே நீங்க, இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, இந்த இடத்துக்கு போக முடியாது சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்ட்ட ஹீரோ சொல்றான். வில்லன் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கலாம், அந்த பொண்ணு பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறான் நம்ம ஹீரோ. அந்த பொண்ணு வந்துட்டு ஏன் பேரெல்லாம் நோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க, ஹீரோ வந்துட்டு அடுத்து நீங்க கூட மேபி காணாம போலாம், கொலகாரம் உங்களை கடத்திட்டானா உங்களை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு தான் டீடைல்ஸ் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொலகார பார்க்க பயங்கரமா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல, சார் இருக்கார்ல இவர மாதிரி டீசென்ட்டா கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனை பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்கிறாங்க. நம்ம எல்லாம் சரியான டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட என்ன கேட்கறான், சார் நாங்க இப்ப கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க, சரி நீ இப்ப போ, ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வில்ல அந்த பொண்ணு கூட கார்ல போய்கிட்டு இருந்தாங்க. தூரம் போயிட்டு அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டு அவன் பாட்டு கடுப்புல கார்ல வேகமா போய்கிட்டு இருக்காங்க. வில்ல என்ன நினைக்கிறானா, டே போலீஸ்காரா இருடா உனக்கு ஒரு ஆப்பு வைக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட வேலை செய்யற பையன் இருக்காங்க, அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என்ன பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த கொலை நடந்த இடத்துல எதுக்கு பாதி வீடியோ டெலீட் பண்ணீங்க, அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றானா, 15 கொலை ஒருத்த பண்ணால அவனையும் ஒருத்த கொலை பண்ணிருக்கான், அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டேக்கன் கம்பெனி ஓனர் இருக்கான்ல அவன் தான். அந்த வீடியோ தான் நான் அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம அதை ஒரு நியூஸ் சேனல் நான் கொடுத்து வச்சிருக்கேன் இப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்னடா இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பக்கம் திரும்பி யாரையோ பார்த்து, இந்த அம்மா பிரச்சனை இன்னும் முடியலையா, இந்த அம்மா இன்னும் அலைய வச்சிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பார்த்து சொல்றான். ஹீரோ உடனே திரும்பி பார்த்துட்டு யாரடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா தாங்க அங்க வர்றாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு என்ன பிரச்சனை, ஏன் இவங்க எல்லாம் இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பையன் என்ன சொல்றான்னா, இந்த அம்மா வீட்டுல எவனோ ஒருத்தன் 10 பில்லியன் பணத்தை வச்சுட்டு அன்னைக்கு நைட்டே அந்த பையன் செத்து இருக்கான் ஆக்சிடென்ட்ல, அதனாலதான் இந்த அம்மா கூப்பிட்டு டெய்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்ல, நம்ம ஹீரோ உடனே நினைக்கிறாங்க, நம்ம உயிரோடு இருக்கும்போது எந்த நல்லதும் பண்ணல இவங்களுக்கு, ஆனா செத்ததுக்கு அப்புறமும் நம்ம பிரச்சனை தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம வெளியே இருந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் அவங்க கிட்ட என்ன கேட்கறான்னா, ஏன் நீங்களே அந்த பணத்தை வச்சுக்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்க வந்துட்டு என் பிள்ளையே போயிட்டான், அதுக்கப்புறம் நான் பணத்தை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அம்மாவோட சூலேஸ்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்டி விடுறான். கட்டி விடும்போது என்ன சொல்றான்னா, லேஸ் இல்லாத மாதிரி ஷூ வாங்கிக்கலாம்ல, உங்களுக்கு குனிஞ்சு கட்டுறது கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே வந்துட்டு இது என் பையன் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போய் வாங்கி கொடுத்ததுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு பிளாஷ்பேக் போய்கிட்டாங்க. ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரிஜினல் லைஃப்ல அவங்க அம்மாவுக்கு ஷூ வாங்கி கொடுத்துருப்பான்ல, அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த அம்மா இருந்துட்டு என்ன சொல்லுன்னா, இந்த ஷூ போட்டுருக்கும்போது என் பையனே கூட இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோ உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, யாரோ ஒருத்தர் நம்ம ஹீரோவை போட்டு குத்திட்டாங்க. இவ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்ல இருக்காங்க, அவன் தான் நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக இந்த மாதிரி ஆளை செட் பண்ணிருப்பான் போல. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம வில்லனை காட்டுறாங்க. அவனோட வீட்டுல இருக்கான், ஏதோ கொரியர் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டைம் கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணாங்க நம்ம வில்லன். அப்ப இவன் தான் அந்த கார்
காரை ஓட்டிக்கிட்டு இருந்தா அந்த போட்டோ வந்து இந்த கொரியர்ல வந்திருக்குங்க. இந்த கொரியர் யார் அனுப்பிச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காங்க, அவன் தான் நம்ம வில்லனோட அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வில்லனோட அப்பா வந்துட்டு நம்ம வில்லனை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல வளர்த்துன நாய் பூனை எல்லாம் சீக்கிரம் சாகும்போது எனக்கு டவுட் வந்துச்சு, அதெல்லாம் உன் வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு நாய் பூனை எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சுட்டு இப்ப மனுஷங்களே கொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல நம்ம வில்ல ஒண்ணு வந்துட்டு அடுத்தவங்களை கொன்ன எனக்கு உன்னை கொல்ல ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அவன் ரெட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம வில்ல வந்துட்டு கடுப்புல காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு ஒரு காரை குறுக்க மறைச்சிட்டு கம்முன்னு அமைதியா காரை ஓட்டிட்டு வந்த ஒருத்தனை போய் இவன் என்ன பண்றான்னா அவன் வச்சு இந்த பேனாவை எடுத்து கழுத்திலேயே சதன்னு குத்தி கொல்றாங்க. வேற மேலேயோ இருக்கிற கோவத்துல யாரு பெத்த அவனே தெரியல, இவனை போட்டு கொண்டுட்டாங்க. அப்புறமா நம்ம வெளில வந்துட்டு சர்ச்சுக்கு போறான். போயிட்டு யாரோ ஒருத்தனுக்கு கால் பண்ணிட்டு என்னடா அந்த போலீஸ்காரன் கதையை முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போன் எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க. போன் எடுத்துட்டு அவன் கதையெல்லாம் முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம வெளில வந்துட்டு யாரா நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ வந்துட்டு நீ இப்போ ஒரு போலீஸ்காரன் கதையை முடிக்க சொன்னல அவன் தான்டா பேசுறான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இப்பதான் பிளாஷ்பேக் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒருத்தன் குத்துற மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ கத்தியை பிடிச்சிட்டு அதுல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அதுல இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம ஒருத்தன் கத்தியில குத்த வந்தாலும் அவனே அடிச்சு கீழே தள்ளி விட்டுருப்பான். அப்புறமா தான் இது காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு கடைசியில இங்க வந்துட்டான். நம்ம வில்ல உடனே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட என்ன சொல்றான், எப்படா நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ உடனே என்ன சொல்றான், இன்னைக்கு ஒரு நாள் தான்டா உன் ஆடம்பரம் எல்லாம், இன்னைக்கு நைட்டு நியூஸ்ல ஒன்னு வரும் பாரு, அதுக்கடுத்து நீ எப்பயுமே ஜெயில் கைதி ட்ரெஸ் கையில விளங்க மாட்டிட்டு இருந்தா சுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன்ட்ட சொல்ல வில்ல உடனே என்ன சொல்றான்னா, சரி வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் பேசிக்கலாம், நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு என்ன சொல்றான்னா, நான் ஜெயில மீட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். நம்ம வில்லனும் சரியான கோவத்துல இருக்கான் அந்த பக்கம். அப்புறம் இங்க நம்ம ஹீரோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு உயர் அதிகாரி இருப்பான் இல்லைங்க, நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே தான் இருக்கான். பாத்துக்கிட்டு பயங்கரமா வேலை செய்யறானே பையன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா கமிஷனர் தான் கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கமிஷனர் கூப்பிடுறான்ட்டு அவன் ரூமுக்கு போனா ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம வில்ல உட்காந்துருக்காங்க கமிஷனர் கூட. அப்புறம் நம்ம ஹீரோ வில்லனும் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வில்ல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, பத்திரத்துல மட்டும் சைன் போட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கோ, உனக்கு ப்ரமோஷன் வேணுமா சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோ அந்த பத்திரத்தை எடுத்து கிழிச்சு போட்டு நம்ம வில்லன் என்ன சொல்றானா, எனக்கு பணம் வேண்டாம் இது வேண்டாம், ஆனா நீ தாண்டா வேணும் எனக்கு, உன் உயிர் தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன்ட்ட சொல்ல வில்லன் எதுவுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றானா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் யாருன்னு காட்டுறேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பட்டு கிளம்பிட்டான். நம்ம ஹீரோ வந்துட்டு நியூஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம வில்லன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி ரெடி பண்றான். அந்த மீட்டிங்ல இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாளுக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லரை பத்தி நியூஸ் வந்துச்சுல, அவனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா என்ன அவன் கடத்திட்டு போயிட்டான் ஒரு நாள். அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் ஒரு 15 அப்பாவி மக்களை கொலை பண்ண கொலைகாரன் அப்படின்னு சொல்லி, எனக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் அவனை கொன்னேன், என் உயிரை காப்பாத்தி இருக்கதா கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நம்ம வில்லன் சொல்றாங்க. அப்படி எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்ல நம்ம ஹீரோ உடனே எனக்கு தெரியும் அப்பயே நீ இந்த மாதிரி திருட்டு வேலையை தான் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே எல்லா நியூஸ் சேனல்லையும் நம்ம வில்லனை பத்தி தாங்க பேசுறாங்க, பண்ணதான் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா சேனல்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் எல்லாமே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாருமே, நம்ம வில்ல மேல கேஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கமிஷனர் இருக்கா இல்லைங்க, அவன் வந்து நம்ம வில்லன் சைடு தானே, அதனால நம்ம ஹீரோவையும் அவனோட உயர் அதிகாரியும் சேர்த்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வில்ல இருக்கா இல்லைங்க, அவனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவன் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ரிலீஸ் ஆகி வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எவ்வளவு கொடுத்தியோ அதை விட நான் உனக்கு 10 மடங்கு அதிகமா திருப்பி தரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்புறம் நம்ம வில்ல வந்துட்டு கிளம்பலான்னு கார்ல ஏறிட்டான். அவன்கிட்ட வேலை செய்யற பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வெளிநாடு போற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவனு உடனே வந்துட்டு சரி ஓகே பிளான்ல எந்த சேஞ்சும் வேண்டாம், நம்ம இன்னைக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறலான்ட்டு போனா யாரோ 2 பேர் நம்ம ஹீரோவை பிடிச்சி கார் டிக்கில அடைச்சு வச்சுட்டானுங்க. அப்புறம் நம்ம வில்ல வந்துட்டு ஃபிளைட்ல போகும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ 2 பேர் கார்ல பிடிச்சி அடைச்சு வச்சானுங்களா, அவனுக்கு தான் கால் பண்றானுங்க நம்ம வில்லனுக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவனை கடத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன்ட்ட சொல்ல நம்ம வில்ல வந்துட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு விஷயமா வெளியே போய்கிட்டு இருக்கேன், அந்த முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்லிட்டு பேனா மூடியில போத மாத்திர மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதை எடுத்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு படுத்துட்டாங்க. நம்ம வில்லன் ஃபிளைட்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு எமர்ஜென்சி அலாரம் மாதிரி அடிக்குதுங்க. வில்லன் உடனே பயந்துகிட்டு எந்திரிக்கிறாங்க. இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் வெளியே போய் பாக்குறான். மைக்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, யாரோ ஒருத்தன் பேசுறாங்க. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு சைக்கோ கொலைகாரன் மட்டும் தான் கொலை பண்ணன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா நீ யார கொலை பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொண்டாங்க அவங்களோட எல்லா பேரும் டிவில வருது, இவங்களை எல்லாம் நீ கொலை பண்ண இல்ல, இதுக்கான தண்டனை தான்டா நீ இப்ப அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ்ல சொல்றாங்க. ஒண்ணு பயந்துகிட்டு ஃபிளைட்ல போய் டிரைவர் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். அங்க போய் பாத்தீங்கன்னா யாருமே இல்லைங்க, ஃபிளைட் பாட்டுக்கு ஆட்டோ பைலட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த வாய்ஸ்ல இருந்துட்டு மறுபடியும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன்டா, அதுக்குள்ள தப்பிச்சு ஓடிடலன்னா உங்க அண்ணனை நீ கொலை பண்ண இல்ல ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல, அதே மாதிரி நீ சாவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேராசூட் மாட்டிட்டு ஃபிளைட்ல இருந்து குதிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ்ல சொல்ல கண்ட்ரோல் இல்லாம அங்கிட்டு இங்கிட்டு ஆடுதுங்க. நம்ம வில்ல உடனே பேராசூட்டை தேட ஆரம்பிச்சிட்டான். நம்ம வில்ல எவ்வளவு தேடி பாக்குறான், பேராசூட்டே கிடைக்கலங்க. பாத்தீங்கன்னா கடைசியில 15 செகண்ட் தான் இருக்கு. கடைசியில கீழே ஒரு டிராயர் இருக்கு, அதை திறந்து பாக்குறான், பேராசூட் இருக்கு. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, பேராசூட்டை கையில பிடிச்சிட்டு ஃபிளைட்ல இருந்து குதிச்சிட்டாங்க. ஃபிளைட் டமால்னு வெடிக்க அவன் கத்திக்கிட்டே கீழே விழுறாங்க. அப்படியே கீழே விழுக பேராசூட்டை மாட்டிக்கிட்டான். அப்புறம் பேராசூட் ஓபன் பண்ணிட்டு பொறுமையா கீழே வர்றான். ஏதோ ஒரு காட்டுக்குள்ள
ஹைவேஸ் மாதிரி இருக்கு, அங்க கரெக்டா வந்து விழுகிறான். நம்ம வில்லன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எப்படியே தட்டு மாதிரி எந்திரிக்கிறாங்க. எவனோ ஒருத்த கார்ல ஃபுல் ஃபாஸ்ட்ல வந்துட்டு நம்ம வில்லன் அடிச்சு அந்த இடத்துல பறக்க விடுறாங்க. வில்லன் அடிச்சு அந்த பக்கமா போய் விழுகிறான். அப்புறம் காருக்காரன் நிறுத்திட்டு இறங்கி வர்றான். வில்லனை யார் இடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா யாருனே தெரியலங்க, ஒரே இருட்டா இருக்கனால அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரோ ஒருத்தன் பக்கத்துல வர்றான். அப்புறமா தாங்க வில்லனுக்கு சாக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க. அது நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் கேட்க நம்ம ஹீரோ உடனே பிளாஷ்பேக் போறாங்க. அவன் வில்லன் அவன் தப்பிக்கணுங்கிறதுக்காண்டி டிவி சேனல் முன்னாடி அவன் கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டு இருப்பான் இல்லைங்க. அன்னைக்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட ஒரு லைஃப்ல வந்து ப்ரொஃபஷனல் கில்லரா இருந்திருப்பான். அப்ப அவன் பாஸ் என்ன சொல்லியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வில்லன் மட்டும் இல்லாம நிறைய பேர் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒரு ஹார்ட் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பான். அவனுக்கு தான் அந்த ஞாபக சக்தி எல்லாமே இருக்கும்ல, அதனால போய் அந்த ஹார்ட் டிரைவ் ஃபர்ஸ்ட் எடுப்பான். அந்த ஹார்ட் டிரைவ்ல இருக்க டீடைல்ஸ் வச்சு தான் நம்ம வில்லன் யார் யார் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு டிவில டிஸ்ப்ளே பண்ணி காமிப்பான்ல, அதை காமிச்சிருப்பான். அப்புறம் நம்ம வில்லனை போலீஸ் விசாரிக்கும் போது அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. அந்த திங்ஸோடய அவன் பேனாவையும் ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனோட ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல நம்ம வில்லனோட அண்ணனா தான் இருந்திருப்பான். அப்ப அவனோட மெமரிஸ் எல்லாம் வச்சு தான் வில்லனோட பேனாக்குள்ள போதை மாத்திரை வச்சிருப்பான். அதை அவன் யூஸ் பண்ணுவான்ட்டு அவன் கண்டுபிடிப்பான். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, வில்லனோட பேனாவை எடுத்துட்டு அதை போதை மாத்திரைக்கு பதிலாக மயக்க மாத்திரை வச்சிருவான். அப்புறம் வில்லனு கூட ஒரு கால் வரும்ல, ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை யாரு காப்பாத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கூட போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க, அவங்க தாங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்தலைங்க, அதுல கூட நம்ம வில்லனோட நிறைய வீடியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல நம்ம வில்லன் என்ன பேசியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, அண்ணனையே கொலை பண்ண சொல்லி ஒருத்தன்ட்ட காசு கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம ஹீரோ வந்துட்டு நியூஸ்ல கொடுத்துருப்பான். அப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் கில்லர் ஒருத்தர் இருப்பாங்க, அவனோட மெமரிஸ் வச்சு என்ன பண்ணுவானா, ஃபிளைட்ல பாம்பு செட் பண்ணிடுவான். அப்புறம் ஹீரோவோட செகண்ட் லைஃப்ல ஒருத்தர் பேராசூட் இல்லாம குதிப்பாங்க, அவனோட திறமையெல்லாம் வச்சுட்டு ஃபிளைட்ல இருந்து கீழே கரெக்டா ஒரு இடத்துல லேண்ட் ஆயிடுவான். அது மட்டும் இல்லாம வில்ல எந்திரிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா எந்த இடத்துல வந்து இறங்குவான் அப்படிங்கறது முத கொண்டு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ கார்ல வந்துகிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துதான் இப்ப வில்ல இறங்கின உடனே கார்ல கரெக்டா இடிச்சு தூக்கி இருப்பான். நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்ல இவ்வளவு வேலையை பண்ணிட்டு வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வில்ல ஒரு டைம் கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி இருந்திருப்பான்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும். அப்ப நம்ம ஹீரோ செத்துருக்க மாட்டான், துடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் சாகாம. அப்ப நம்ம வில்ல வந்துட்டு கையில ஒரு கிளவுஸ் மாட்டிட்டு நம்ம ஹீரோ மூச்சை முட்டி கொலை பண்ணுவான். நம்ம ஹீரோ இப்ப அதே மாதிரி கையில ஒரு கிளவுஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு வில்ல மூச்சை அமைக்கி கொலை பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லனை பார்த்து என்ன சொல்றானா, உனக்கு என்ன மனசுல பெரிய இவன் நினைப்பா, எவ்வளவு தைரியம் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூச்சு விட முடியாம அவன் மூச்சு அழுத்தி பிடிக்கிறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து என்னமோ டம்முன்னு கீழே விழுந்துங்க. இவன் இதெல்லாம் கவனிக்காம அவனை கொலை பண்றதுலயே குறியா இருக்கான். வானத்துல இருந்து என்ன கீழே விழுந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மரண தேவை தாங்க வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கான்ல, யாரையும் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கொலை பண்ணா தடுக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவ சொல்லியிருப்பா. அதனாலதான் இப்ப வந்திருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லன் என்ன சொல்லுவானா, வாடா ரெண்டு பேரும் சேர்ந்து நரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூச்சு அழுத்தி பிடிச்சிட்டு இருப்பான். இன்னும் நம்ம மரண தேவை வர்றதே நம்ம ஹீரோ பாத்துருவான். ஆனா இருந்தாலுமே அவன் விட மாட்டான் இவனை. அப்புறம் நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேனா கீழே விழுவோம். அந்த பேனா கீழே விழுந்த உடனே இவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவான். அப்புறம் நம்ம வில்லனை விட்டுருவான். ஏன்னா ஹீரோ ஒரு டைம் ஹீரோயின் கதை சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன கேட்பானா, கதையில வர ஹீரோக்கு ஹாப்பி எண்டிங் தானே, அதாவது கதை சந்தோஷமா தானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டிருப்பா. ஞாபகத்துக்கு வரவும் நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லனை விட்டுருவான். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மரண தேவதையும் காணாம போயிருந்திருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லனை மன்னிச்சுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அப்புறம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க நம்ம வில்லன் வந்துட்டு பேனா வச்சு நம்ம ஹீரோ குத்தலான்ட்டு வருவான். அப்பன்னு பார்த்து ரொம்ப பயங்கரமா காத்தடிக்கும். நம்ம வில்லன் ஆல்ரெடி பேராசூட் மாட்டி இருப்பான்ல, அதனால நம்ம வில்லன் அப்படியே அந்த பேராசூட் இழுத்துட்டு போக அந்த டைம் பார்த்து ஒரு லாரி வரும். கரெக்டா அந்த லாரி கரெக்டா நம்ம வில்ல மேலேயே டம்முன்னு இடிக்குது. அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட்டா போட்டு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.